வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 65 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல என்ன எதையெல்லாமோ ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தனா, அது ஒன்றை விட அந்த அக்கிரம விஷயம் ஒன்றை மேற்கொண்டதுனால தான் உன்னால் வெளியே வரவே முடியலை. அக்கிரம விஷயம் என்ன மிஞ்சி வல்லமை கொண்டதா. அந்த அக்கிரமத்துக்கு ஒரு பவர் இருக்கான். ஆமாம், நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்ச, ஆனால் அதுதான் உன்னை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. காலையில் எழும்பின உடனேயே குருடனை எப்படி தடவி தடவி திரியிறானோ அதே மாதிரிக்குள்ள ஃபோன் எங்கே இருக்குன்னு தடவுனா, அந்த அக்கிரம விஷயம் நீ அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அதை உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பவுல ஒரு பாம்பு கடிச்சது, பயங்கரமான பாதிப்பு, அவனுக்கு கால் வீங்கிச்சு, சாகிற மாதிரி ஆயிட்டான். ஆனால் அந்த பாம்பு தான் செத்துச்சே தவிர பவுல உயிரோட தான் இருக்கிறாரு. உன்னை ஏதாவது கடிக்க வந்துச்சா, ஏதாவது சுத்திக்கிட்டு இருக்கா, ஏதாவது உன்னை தேடி வந்துச்சுன்னா அதுக்கு நீ புரிய வைக்கணும். நீ என்னை கடிக்கிறதுனால நான் சாக மாட்டேன், நீ தான் சாகுவேன்னு. அது உன்னை விட வல்லமை மிஞ்சினதா போகக்கூடாது. அந்த வல்லமையையும் நீ ஜெயிக்கிறவனா இயேசுவின் நாமத்தினால மாறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு இச்சை, என்ன அதுலேருந்து வெளியே வர முடியல, ஜெயிக்க முடியலன்னு சொல்றியா? இந்த பொண்ணுகிட்ட என்னால் பேச முடியாம இருக்க முடியலன்னு சொல்றியா? இந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலையேன்னு சொல்றியா? அந்த கட்ட தேவன் உடைச்சி நீயும் இந்த காரியத்தில் ஜெயிச்சு எல்லா விஷயத்திலிருந்து வெளியே வருவ. உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது. இன்னைக்கு எந்த காரியத்தில் நீ அஃபெக்ட் ஆகியிருந்தாலும், எந்த காரியத்தில் நீ பாதிப்புகளுக்குள்ள இருந்தாலும், எந்த அடிஷன்ல இருந்து வெளியே வர முடியலன்னு இருந்தாலும், தேவனுடைய வல்லமை உன்னை தொட்டு அவைகளை அழித்து நீ மேலே ஏறி வருவாய், நீ ஜெயிப்பாயின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அக்கிரம விஷயங்கள் உன்னை வல்லமை கொண்டுச்சுன்னா அதுலேருந்து நீ வெளியே வா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை நாளைக்கு விழுந்த இடத்துலையே விழுந்துக்கிட்டு இருப்ப, பண்ணின பாவத்தையே பண்ணிக்கிட்டு இருப்ப, பேசினதையே பேசிக்கிட்டு இருப்ப, பண்ணின தவறையே பண்ணிக்கிட்டு இருப்ப. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து வர உனக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகள் இதை கேட்டு உணர்வடையட்டும்னு ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா,
வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.